சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்று நடந்த அம்பேத்கர் அவர்களோட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டு ஹைலைட்டான விஷயம். ஒன்று, விஜய் அவர்கள் அதில் பேசுகிறாரு. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனாவும் அதில் பேசுகிறார். அதில் குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் திமுகவையும் திருமாவளவன் அவர்களையும் லைட்டாக மைல்டாக அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவில் ரொம்ப கடுமையாக அவர் திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் அந்த ஓவரால் அந்த நிகழ்வை பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் விஜய சில இடங்களில் ஓவர்டேக் பண்ணி போன மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு வகையில் அவர் டாக்கிங் பாயிண்டாக மாறின மாதிரி இருந்தது. எப்படி பார்க்குறீங்க அதை? உண்மைதான். விஜயோட ஸ்பீச்சுக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாகவே கூட சொல்லலாம் ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச் இருந்தது. ஆதவ அர்ஜுன் விசிகால துணை பொதுச் செயலாளர், டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறதால சேம் செட் கோல் போட்டுக்கிட்டு இருக்காரோ டிஎம்கே கூட்டணியை உடைக்கிறதுக்கு திறம்பட தனக்கு இட்ட பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறாரோ என்று தான் எண்ண தோன்றுகிறது. எப்படி பார்த்தாலும் நேற்றைய கூட்டத்திற்கு பிறகு ஒன்று ஆதவ அர்ஜுனா விசிகாவிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அல்லது விசிகா திமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும், நடந்தே தீரும். இதுக்கு பிறகு விசிகா திமுக கூட்டணிக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி தொடர்வது என்பது சாத்தியமற்றது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா திமுகவை நன்றாகவே சீண்டி பார்த்துருக்கிறது விசிகாவின் துணை பொதுச் செயலாளரின் பேச்சு. இன்று வரை இந்த நிமிடம் வரையில் நாம் இப்போ பகல் 12 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். 12 மணி நேரம் ஆகுது இந்த சம்பவம் நடந்து, 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. திருமாவளவன் நேற்று திருச்சியிலையும் இன்னைக்கு காலையில் சென்னையிலையும் செய்தியாளர்கிட்ட பேசும்போது, ஆமாம் ஆதவ அர்ஜுனா பேசுனது 100% தவறு, அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படி தான் சொல்கிறாரு. அதை தாண்டி போக மாட்டேன்றாரு. இவ்வளோ பெரிய பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மன்னராட்சின்றாரு. 4000 கோடி டர்ன் ஓவர் இருக்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி தான் அரசியல் அதிகாரத்தை வச்சு கட்டுப்படுத்துன்றது டைரக்ட் அட்டாக்கு. அதன் பிறகு இப்போ தலித்துகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, 25% ஓட்டை வச்சுட்டு கூட்டணி இல்லாமல் யாரும் ஆள முடியாது, அதிகாரத்தில் பங்குன்றது எங்கள் உரிமை அப்படின்லாம் சொல்கிறாரு. தெளிவாக அட்டாக் பண்ணுறாரு, பர்சனல் அட்டாக். அண்ட் ஹஸ் டேக்கன் த ஃபைட் இன்டு தி லயன்ஸ் டென்னுவாங்க, சிங்கத்தை அதை குகைக்குள்ளே சந்திக்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதுக்கு பிறகு எப்படி விசிகா திமுக கூட்டணியில் தொடரும்னு எனக்கு தெரியல. இந்த காலையிலேருந்து இது வரைக்கும் என்னிடம் பேசிய பல நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நண்பர்களுக்கு மேல் பேசியிருப்பார்கள், ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, பாலிட்டிஷியன்ஸ்லாம். எப்படி சார் இதுக்கு மேற்கொண்டு அவங்க கூட்டணியில் இருப்பாங்க? இப்படி போட்டு அவர் அடின்னு அடிச்சிருக்காரு ஆதவ அர்ஜுனா. எல்லாரும் ஆதவ அர்ஜுனாவை தான் சொல்கிறாங்க, விஜய் பற்றி சொல்லலை. ஏன்னா விஜய் எதிர்த்தரப்பு, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நான் தான் அடுத்த சிஎம்ன்றாரு. ஃபாசிசமாக பாயாசமானு சொல்லிட்டு ஃபாசிச எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு திமுக எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லிட்டார். திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் நேரடியான எதிரி. அவர் பேசுனது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆதவ அர்ஜுனா பேசுனதான் என்று பேசப்பட்டு பொருளாக இருக்குது. உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்வாங்கல்ல, அதாவது கூட இருந்துக்கிட்டே பிரச்சனை பண்ணுறதுன்னுவாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, அது அவருடைய அரசியல். ஏன் திரும்ப அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, அல்லது திமுக ஏன் விசிகாவை இன்னமும் கூட்டணியில் வச்சுருக்கு? இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். இத்தனைக்கு பிறகும் விசிகாவை திமுக கூட்டணியில் வைத்திருக்கிறது என்றால் அது திமுகவின் பலவீனம், ஸ்டாலினின் பலவீனம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட்டணியில் அவங்க இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? சுயமரியாதை 1% உள்ள கட்சி இதற்கு பிறகு ஒரு பெரிய கட்சி திமுக, அதிமுக ஆளக்கூடிய கட்சிகள் இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி ஸ்மாலர் பார்ட்டி கேட்டகரியில் இருக்கிறது தங்களை சீன்றதை பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது பெரிய கட்சி சீன்றதுனா பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவமரியாதையை சகிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல். உதாரணத்துக்கு 2011 2G கேஸில் ராசாவை கைது பண்ணிவிட்டு அண்ணா அறிவாலயத்தில் 2வது மாடியில் கலைஞர் டிவியில் ரைடு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தயாளம்மா கிட்ட விசாரணை சிபிஐ, கீழே ப. சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை திமுக நடத்துச்சு. அதை பொறுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்னும் 3 வருஷம் அவருக்கு டெல்லியில் பவர் இருந்தது. சிறிய கட்சிகள் இப்படி பண்ணுறத ஒருபோதும் திமுக அனுமதிக்காது. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 1995ஆம் ஆண்டு அன்றைய ஜெயலலிதா அரசு அராஜகத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் செதறி கிடக்குது. 92லேருந்து 96 வரைக்கும் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சி தலைவரும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஜனதா கட்சி தலைவரும் தான் திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி வெளியில் வராரு. ஏன்னா குமரி அனந்தன் டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக போட்டப்போ தமிழக ராஜீவ் காங்கிரஸ் ஒன்று ஆரம்பித்தார். அந்த காங்கிரஸ் கட்சியும் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து திமுகவோட கூட்டணி வச்சு 7 கட்சி கூட்டணின்னு ஒரு 4-5 மாதங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 95ல் ராஜீவ்காந்தி படுகொலையில் திமுக தான் தொடர்பு இருக்குன்னு வாழப்பாடி ராமமூர்த்தி 91 தேர்தல் பிரச்சாரத்தில் பெருசாக பேசினார். 92 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். 93 பேர் தான் அவர் பேச்சு மாறிச்சு. அப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ராஜீவ்காந்தி படுகொலை எல்டிடியோட திமுகவுக்கு தொடர்பு இருக்கா, படுகொலையில் சம்மந்தம் இருக்கான்னு போது மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அதனால் திமுக ஒரு அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும்ட்டார். அவ்வளோதான். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அடுத்த நாள் ஒரு திங்கக்கிழமை நினைக்கிறேன் நான், கலைஞர்
விழுப்புரத்தில் ஒரு கட்சி கூட்டம், திமுக கட்சி கூட்டத்தில் பேசும்போது எடுத்த அடுப்பிலே கலைஞர் அடித்தார், 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இடமில்லைன்னு. நான் அந்த உதாரணத்தை தான் இங்கே திமுக நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து தூக்கி போடுன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க, அப்படி சொல்லலை. நான் கடந்த காலத்தை நினைவு கூறுறேன். திமுக தன்னோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை, செல்ஃப் ரெஸ்பெக்டை சுரண்டி பார்க்குற கட்சிகளை கடந்த காலங்களில் எப்படி டீல் பண்ணியிருக்கு. பெரிய கட்சிகளாக இருந்தால் அது வேறு, நிர்பந்தம் இருந்ததுன்னா ஒன்றா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிறிய கட்சிகள் கேட்டகரியில், வளரும் கட்சிகள் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி டீல் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்னுடைய நினைவுகளில் இருக்க உதாரணம். நான் நேரில் பார்த்தேன். அந்த ப்ரெஸ் மீட், வாழப்பாடி ப்ரெஸ் மீட்லேயும் நான் இருந்தேன். அதற்கு அடுத்த நாள் கலைஞர் விழுப்புரத்தில் பேசினதையும் நான் பார்த்துருக்கேன். பார்த்தேன்னா மீட்டிங்கில் இல்லை, செய்தித்தாள்களில் பார்த்து. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து எவ்வளோ திமுக கூட்டணியில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணார், கலைஞர் சேர்த்துக்கவே இல்லை. அதனால தான் 96 தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டு வெளியில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு வெளியில் வந்த மூப்பனாரோட திமுக சேர்ந்து 40 சீட் அவங்க ஜெயித்தாங்க. ஆக்சுவலாக வாழப்பாடி ஜெயிச்சிருக்கணும். அந்த எலெக்ஷனில் வாழப்பாடி மண்ணை கவுனார். அவர் ராஜீவ் காங்கிரஸும் இன்னும் சில கட்சிகளும் போய் சேர்ந்து பெரிய அளவு திவாரி காங்கிரஸ், அது பேர் திவாரி காங்கிரஸ், பெரிய அளவில் மண்ணை கவுனாங்க. நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட தன்னை வந்து ரொம்ப டீப்பாக இன்சல்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், இன்றைக்கி வந்து குடும்ப ஆட்சி, மன்னராட்சின்றது எவ்வளோ ஒரு டீப் இன்சல்ட்டோ டிஎம்கேக்கு, அன்னைக்கு வந்து ராஜீவ் படுகொலையில் திமுக தொடர்பு என்பது ஒரு டீப் இன்சல்ட். ஒரு தேர்தலையும் அவங்க இழந்தாங்க. மிகப்பெரிய தாக்குதலுக்கு திமுக உள்ளானது. அவங்க கட்சி தொண்டர்கள் பலருடைய அலுவலகங்கள், வீடுகள் கொளுத்தப்பட்டன, முரசொலி அலுவலகம் தாக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான திமுக கொடி கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணி 91 ஒரு சீட்டு கலைஞர் ஜெயிச்சு அதையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அப்புறம் தான் பரிதி ஜெயிச்சு ஒரே ஒரு சீட்டு. அந்த கட்டத்தில் 91 95 ரீசெலக்டாகி அவர் வரும்போது அந்த 7 கட்சி கூட்டணியில் அன்றைக்கி முக்கியமான பங்குதாரராக இந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ் படுகொலையில் திமுக அக்னி பிரவேசம் செய்யணும்னு சொன்ன பிறகு கூட்டணியில் இருந்துக்கிட்டே சொல்கிறது எவ்வளோ பெரிய இன்சல்ட். அடுத்த நாள் அவர் சொன்னார், கலைஞர் 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடமில்லைன்னு. நேற்றைக்கு ஆதவர்ஜுனாவோட பேச்சை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இதுக்கு பிறகு விசிகா திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது அவலமானது. மேபி திமுக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசிகே ஆதவர்ஜுனாவை கட்சியிலேருந்து விளக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி, அவங்க விளக்குனாலும் விளக்காட்டியும் இதற்கான ஒரு விலையை விசிகா கொடுக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அதுவும் எச் ராஜா சொன்னது இன்றைக்கு நினைவு கூறத்தக்கது. கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் கருணாநிதின்றது உண்மை. இவரோட பாலிடிக்ஸ் வந்து இன்னும் ஆபத்தானது. நான் தப்பு ரைட்டுன்றது ஜட்ஜ்மெண்ட், வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போல. அவர் அப்படி இருக்கிறது கரெக்டு தான். அவங்க கட்சியோட நலன்களை பாதுகாக்கிறதுல அவர் வந்து இந்த மாதிரி தங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள அவர் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர். யூசி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் சரி தப்புன்ற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆதவர்ஜுனாவை ரைஸ் பண்ண அத்தனை இஷ்யூஸும் நியாயமானது. இன்னும் சொல்லப்போனால் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது. மன்னராட்சின்னு அவர் சொன்னது உண்மை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து 4000 கோடி டர்ன் ஓவர் இருக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு பர்டிகுலர் கம்பெனி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டாமினேட் பண்ணதுன்றது எஸ், இட் இஸ் ட்ரூ. அப்புறம் 25% தான் இருக்குது, கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஆளவே முடியாது, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டுன்றது எஸ் உண்மை. இந்தியாவில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எஸ் உண்மை. இது எல்லாத்தையும் நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் எப்படி பேச முடியும்? சார், எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் இவ்வளோ அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறாருன்னா அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நேற்று அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணுறார் அப்படின்ற விஷயம் வந்து புரியுது. அப்படி அவர் உடைக்க முயற்சி பண்ணுறாருன்னா ஏன் உடைக்க முயற்சி பண்ணுறாரு? அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்குது, என்ன ஆப்ஷன் இருக்குது விசிகேக்கு, ஆதவர்ஜுனாவுக்கு? அதான் எனக்கு என்ன கேம் பிளான் புரியல. நீங்கள் ஆதவர்ஜுனாவோட ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்காதீங்க. அவர் ஒன்றும் பார்ன் பாலிட்டிஷியன் கிடையாது. இஸ் அ பிஸ்னஸ் மேன். பட் என்ன மோட்டிவ்? இஸ் அ பிஸ்னஸ் மேன். இன்னொன்று, அவரோட எலிவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. விசிகாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 25 வருஷமாக இருக்க கட்சியில் ஆரம்ப காலத்துலேருந்து, கட்சி தொடங்கினதுலேருந்து அல்லது கடந்த 20 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கவங்க தான் துணை பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, எம்பி அந்த கதைக்கு வந்திருக்காங்க, அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இவர் இந்த பதவிக்கு இப்போ தானே வந்தார். ஜஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே தான் கட்சிக்கு வராரு. 1 வருஷம் தான் ஆகுது அவர் துணை தலைவராக வந்து பொதுச் செயலாளராக. அந்த growth இப்படி இருக்குது. இது வந்து இந்திய அரசியலோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்று. இஃப் யூ ஹவ் மனி யூ கேன் என்டர் பாலிட்டிக்ஸ் அண்ட் கேப்சர் ஹை பொசிஷன்ஸ். நேற்று அவர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் அவருடைய யூடியூப்லேயோ எல்லாத்தையும் ட்விட்டர்லேயோ சோஷியல் மீடியா போஸ்டிங்கில்.
அவர் சொல்கிறார், திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தது நான் தான் 21 எலெக்ஷனில். அப்போ அந்த ஃபோட்டோ இருக்குது. சம்டைம்ஸ் 1000 வார்த்தையில் நீங்கள் எழுதுகிற கட்டுரையை விட ஒரு சின்ன ஃபோட்டோ 10 செகண்ட் விஷுவலும் வந்து எல்லா செய்தியும் உங்களுக்கு சொல்லிடும். லெஃப்ட் சைடில் ஓரமாக ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு, நடுப்புற பிரசாந்த் கிஷோர், இந்த பக்கம் சபரிசன், முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன், 3 பேர் நிற்கிறாங்க. அந்த கம்பெனியில் அந்த பெண்ணிலையும் ஐபேக்கோட ரிலேட்டடு தான் ஆதவ அர்ஜுன். 21 வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் வெளியில் வரார். ஜஸ்ட் அவர் 1 இயர் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகி டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி 1 இயர் தான் ஆகுது. அப்போ அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு வன்னியர்ஸு, ஒரு ஆளு ஷானவாஸ் போன்றவர்கள் வந்து அவங்க 20 வருஷமாக கட்சியில் இருக்காங்க. நவ் இப்போ வந்து 1 இயருக்குள்ளேயே வரக்கூடிய ஒருவரால், ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டரால் இப்படிப்பட்ட ஒரு டேமேஜை கொண்டு வர முடியுதா? இப்போ இந்த ஹோல் இஷ்யூ 5 மாதமாக ஓடிட்டுருக்கு. விசிகா கூட்டணியில் இருக்குமா போயிடுமா அப்படின்னு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் யாரால? விசிகா இஸ் brought it on himself. யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதா அது? இன்றைக்கி விசிகா திமுக விட்டு வெளியில் போகுதுன்னா எங்கே போவாங்க? நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? ஒரு பிளான் இருக்கு. யாரோட பிளானு? நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் இண்டிவிஜுவல், அவர் ஒன்றும் பை பார்ன் பாலிட்டிஷியன் கிடையாது. அவர் வேறு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அவர் ஸ்போர்ட்ஸ் பாடியிலலாம் இருக்கார். கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ரிச் ஃபேமிலி. அவருக்கு வந்து அவரோட ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பேச வேண்டாம். விசிகாவை பற்றி தான் பேசணும். ஸோ உடச்சி எடுக்கிறான்னு விசிகா எங்கே போகும்? என்ன ஆப்ஷன் இருக்குது விசிகா? நீங்கள் கேட்டீங்க வாட் நெக்ஸ்ட்னு. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களோட செயல்பாடு கடந்த சில மாதங்களாகவே விசிகேவுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் திருமாவளவன் அவர்கள் இதை அலோவ் பண்ணுறனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் திருமாவளவன் இதெல்லாம் நடக்கட்டும்னு அவர் விரும்புகிறார் தானே அர்த்தம். உண்மை, 100% உண்மை. அப்போ திருமாக என்ன ஆப்ஷன் தான் புரிஞ்சுக்க முடியல. எங்கே போவார் திரும்ப? நான் கேட்குறேன். அதிமுகலாம் போய் அவரால் பெருசாக ஒன்றும் முதல்ல ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏடிஎம்கேக்கு போனால் டிஎம்கேயில் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தர் ஷார்ட் கமிங்ஸ், எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து ஒரு இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். அவங்களோட ஆன்டி பிஜேபி க்ரெடென்ஷியல்ஸ், ஆன்டி கம்யூனல் சென்ஸ் பாலிட்டிக்ஸு, ப்ரோ தலித் பாலிட்டிக்ஸு, செக்யுலரிசம், இதெல்லாம் வந்து 100% வந்து இட்ஸ் அ சோஷியல் சோஷியல் கொலிஷன். இது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும் கிடையாது. திமுக ஆகட்டும், 2 லெஃப்ட் ஆகட்டும், விசிகா ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இவங்க வந்து கண்டிப்பாக பிஜேபியோட போக முடியாது. அது பிஜேபி அஃபிலியேட்ஸோடு இவங்க போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஏடிஎம்கே வந்து அவங்க நாளைக்கு பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ரிமோட், பட் போக மாட்டாங்கன்னு சத்தியம் பண்ண முடியாது. இன்னொன்று ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், டிஎம்கேல இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஓட்ஸ் இன்றைக்கி ஏடிஎம்கே தலைமை, அந்த தலைமையோட சார்ந்து இருக்கிற கம்யூனிட்டிஸ், அவங்க ஓட்ஸ் வந்து விசிகா சேர்ந்துன்னா தலித்ஸுக்கு கன்சால்டேட் ஆகுமா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? வாய்ப்பு குறைவு. ப்ராபபிலிட்டி தேரி படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட விசிகா போச்சுன்னா ஜெயிக்க முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன டிஎம்கேக்குன்னா, திருமா இஸ் த கேம் சேஞ்சர். திருமா தான் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 5 மாதமாக ஓடுற பிரச்சனை, கூட்டணியில் 2 லெஃப்ட் இருக்கான், எம்டிஎம்கே, காங்கிரஸ் இருக்குது. விசிகாவால் மட்டும்தானே டிஎம்கே ஹெட்டேக்கு. பிகாஸ் திருமா வந்து அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா திருமா இருக்க இடத்துல மற்றவங்க வந்து சேருவாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வந்தது. திருமா கேன் பி எ கேம் சேஞ்சர். அதனால தான் இவ்வளோ நாள் திமுக விட்டு வச்சுருக்கு. ஐ திங்க் இனிமேல் டிஎம்கே, ஈவன் இஃப் த விஷ், ஸ்டாலின் பெருந்தன்மையானவராக இருந்தால் கூட, டிஎம்கே cannot afford to go this for longer period, இல்லை ஃபார் எனி மோர் டைம். இதுக்கு மேற்கொண்டு விசிகாவை வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணியில் வைத்திருப்பதற்கான காரணங்கள் கம்ப்ளீட்டாக எவபரேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ விசிகே ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேபி அதுக்கான விடை வந்து நேற்று நடந்த இந்த இவெண்ட்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சைடில் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டணி கணக்குகள்லாம் போடுறாங்க, இதெல்லாம் கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இன்னொரு சைடில் ஆதவ அர்ஜுனா கூட்டணியை உடைக்கக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு. ஸோ ஒருவேளை விசிகே டிவிகே கூட்டணி ஏதாவது அதுதான் விரும்புகிறாங்க அவங்க. இல்லாட்டி வந்து அவர் நான் வரலன்னு 8 பக்கம் அறிக்கை கொடுத்து தினம் நான் திமுக கூட்டணி தான் இருக்கேன்னு அக்னி பிரவேசம் பண்ணிகிட்டு இருக்காரு திருமா. ஆனால் நேற்று காலையில் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு நேற்று ஈவினிங் அவர் என்ன சொல்கிறார், ஒரு மனம்லாம் இங்கே தான் இருக்குன்றாரு. அதுதான் விசிகா ரொம்ப ப்ரொவோக் பண்ணுது. இவர் ஓப்பனாக வந்து எங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு புலம்புறாங்க. ரவிக்குமார்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் கட்சி ஆரம்பித்ததே விசிகா இழுக்குதானான்றாங்க. அவர் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை உருவிவிட வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் என்பது நல்லாவே தெரியுது. ஆதவ அர்ஜுனாக்கும் அந்த 100% இருக்குது. பார்த்தாலே தெரியுதாங்க. இதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு வந்து பரிமளர்கள் பொழிப்புரியா தேவை? டு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் எனிபடி அவசியமே இல்லை.
ஆதவர்ஜுனா இந்த கூட்டணி விசிகாவை வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும்னு விரும்புகிறாரு. விஜயும் எப்படியா விசிகாவை திமுக கூட்டணியிலேருந்து உருவிடணும், உடச்சிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. இதுதான் அவங்களோட எய்ம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. there's nothing wrong in it. ஒரு கூட்டணியை உடையணும்னு ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதில் என்ன லாபம் இருக்குது டிவி? அது அந்த தட் இஸ் வாட் த $1 million கொஸ்டின் இஸ். டிவிக்கோட போய் திருமாவுக்கு என்ன லாபம் வரப்போகுது? இட்ஸ் அன் அன்டெஸ்டட் பார்ட்டி. நீ ஏடிஎம்கேவோட போனால் கூட ஜெயிக்கலாம், டிவிக்கோட போய் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ இது எதுக்காக திருமா செய்கிறாரு? சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விசிகேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் விசிகே தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறத விட அவங்க திமுகவுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அது ஒரு சைடில். இன்னொரு சைடில் ஆதவர்ஜுனா மாதிரியான முக்கியஸ்தர்களை கண்ட்ரோலில் வைக்க முடியல திருமாவளவன் அவர்களால். ஸோ அவர் ஒன்று சொல்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் வேற ஒன்று ஸ்டேஜில் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருமாவர்களோட லீடர்ஷிப் கண்ட்ரோலில் தான் ஃபுல் பார்ட்டி இருக்கா? எனிபடிஸ் கெஸ். இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்தா நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? நேற்று அவர் பேசுகிறார், இன்னைக்கு காலையில் அவர் என்ன சொல்கிறார், ஒரு 100% அவர் பேசினா தவிர நோட்டீஸ் அனுப்புன்றார். நோட்டீஸ் மட்டும்தான் அனுப்புவீங்களா? கூட்டணியில் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. கூட்டணி கட்சி எவ்வளோ வேணால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் தேர் இஸ் அ லக்ஷ்மண் ரேகா. நீங்கள் அடிப்படையான விஷயத்தை மடியில் கை வைக்க முடியாது, கோர் இஷ்யூவை கை வைக்க முடியாது. ஒரு கோர் இஷ்யூவை கை வைக்கிறாரு. நீங்கள் மன்னராட்சின்னு பேசும்போது அவங்க எப்படி விடுவாங்க? அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள். இது அவங்கள அசைச்சு பார்க்குறதுங்க. ஒரு புட்டிங் தம் ஆன் த ராங் ஃபுட்டு. நீங்கள் அதாவது தொடக்கூடாத இடத்துல அவங்கள தொடறீங்க. அவங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மரியாதை அவங்க கட்சிக்குள்ளே போயிடும். டிஎம்கே லீடர்ஷிப் கேப்ரியல் இதுக்கு பிறகு சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா டிஎம்கே லீடர்ஷிப்போட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, மரியாதை திமுக உள்ளே காணாமல் போயிடும், எவாபரேட் ஆகிடும். தேர் ஃபோர்ஸ் டு ஆக்ட். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாகணும். இது இப்படியே ஓட முடியாது. அப்படி நடக்காமல் இருந்தால் 2 பேரும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்பாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்படியே போச்சுன்னா இவங்க கூட்டணி ஈவன் இஃப் இட் கண்டினியூஸ் கீழே ஜெல் ஆகாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அனிமாசிட்டி டெவலப் ஆகுது. அப்படியே 96 காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கு நடந்தது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முதல் நாள் வரைக்கும் 2 பேரும் எவ்வளோ தூரம் ஒருத்தர் வசைப்பாட முடியுமா வசப்பாடிக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தவங்க. திடீர்னு டெல்லியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இங்கே மூப்பனார் வெளியில் போகிறாரு, காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸு சைபர் ஆகுது. பாலிட்டிக்ஸில் மெனி அ டைம்ஸ் 2+2 4 இல்லை 0 ஆகிடும். ஸோ இதுக்கு பிறகு இந்த கூட்டணி கண்டினியூ ஆனாலும் சில பல காரணங்களால் ஆதவர்ஜுனாவும் விசிகாவில் கண்டினியூ ஆகி திமுகவும் விசிகாவை தான் கூட்டணியில் வச்சுருந்தாலும் எலெக்ஷனில் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. எலெக்ஷனில் வந்து அது இன்னும் வரும் நாட்களில் இந்த மோதல் கீழே போகும், இன்னும் மோசமாக வழி திருந்த வாய்ப்பு இல்லை, ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது திமுக வந்து இட்ஸ் அ வெரி வெரி எப்படி சொல்கிறதுனா டைசி சிச்சுவேஷன் தான் இது. அவங்க தூக்கி வெளியில் போடலன்னா அவங்களுக்கு லாஸ். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியாக இருக்காங்க, விசிகே மட்டும்தான் இந்த மாதிரியான ஏதோ வகையான பிரச்சனைகள் விசிகே சைட்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அவங்களுக்கு? திமுக சீட்ஸ் எதுவும் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கா? நெகோசியேஷன் ஏதாவது போயிட்டுருக்கா? என்ன நடந்துட்டுருக்கு? மற்றவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்றது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட். ஏன் மற்றவங்களாம் 2 லெஃப்ட்டும் காங்கிரஸும் தே ஆர் த பிக் பிளேயர்ஸ். அஃப்கோர்ஸ் எம்டிஎம்கே வந்து தே பிகேம் பார்ட் ஆஃப் டிஎம்கேன்னு ஆகிடுச்சு. அவங்க 4 எம்எல்ஏஸ் டிஎம்கே சிம்பிளில் தான் நின்று ஜெயித்தாங்க. அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்றது முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா திஸ் கேனாட் கோ ஃபார் எவர். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு? விசிகே. அதுதான் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. பட் அது உங்கள் கேள்விக்கு பதில் என்கிட்ட நேரடியாக பதில் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ சோஷியல் கொல்யூஷன். 3 எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்காங்க. 3வது தடவையாக திமுக விசிகாவில் நம்ம திரும்ப எம்பி ஆனதுக்கும் ரவிக்குமார் 2வது தடவை எம்பி ஆனதுக்கும் இதுதான் காரணம். இவங்க தான் திமுக தான் காரணம். 4 எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருக்காங்க, திமுக தான் காரணம். மாநில கட்சின்ற அந்தஸ்து வந்திருக்குது அவங்களுக்கு, திமுக தான் காரணம். அப்போ இவ்வளோ தூரம் பண்ண பிறகு எதற்காக திரும்ப நல்லா கவனிங்க. இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா ரிசல்ட் வருது. ஜூலை 1st வீக்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு பிறகு இது ஸ்டார்ட் ஆகுது. 5 மாதமாக இது ஓடிட்டுருக்கு. ஆதவர்ஜுனா தான் மெயின் பிளேயர். அவர் தொடர்ந்து தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு, முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு எங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியாதுன்றாரு. சூஸியாக டாப் மீடியா ஹவுஸஸ்க்கு இப்போ கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தான் இது பற்றி எரியுது. திருமாவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை.
இன்னொன்று அந்த பேட்டியை தாண்டி ஒவ்வொரு முக்கியமான டெவலப்மெண்ட்லையும் டிஎம்கே எவ்வளோ டீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த மாதிரியான விஷயங்களை போடுற. உதாரணத்துக்கு அக்டோபர் 27 விஜய் மாநாடு நடந்தப்போ ஆதவ் அர்ஜுனாவோட ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விஜயை தூக்கி பிடிச்சி இருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா நினைவு நாளுக்கு ஜெயலலிதா பற்றி போட்ட ட்வீட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிவேட்டிங் தி டிஎம்கேஸ் ஆகனி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திமுகவோட எரிச்சலை அதிகப்படுத்தும் விதத்தில் தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டிகள் மட்டும் இல்லை, அவருடைய ட்வீட்ஸும் இருக்குது. இதை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர், அவரை கடந்து போக முடியாது. நீங்கள் கடந்தே போக முடியாது. எல்லாரும் ஒரே கருத்து வச்சிருக்க முடியாத ஒரு விஷயத்தில், கூட்டணினா தேர்தல் நேரத்தில், மற்ற நேரத்தில் நாங்கள் எப்படி வேணால் இருப்போம், எங்கள் கட்சியில் யார் வேணால் என்ன வேணால் பேசுவோம், அந்த கதைலாம் வேலைக்கு ஆகாது. யார் வேணால் என்ன வேணால் பேசலாம்னா வித்தின் த லிமிட்ஸு. பெரிய கட்சியோட வீக் பாயிண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி, அதை டீஸ் பண்ணுற மாதிரிலாம் நீ பேசவே முடியாது, அலோவ் பண்ண மாட்டான். இங்கே அது நடக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அவருக்கு திரும்ப அவங்க என்ன கேம் பிளான்னு தெரியல. நேற்றுக்கு நடந்தது பீக் கேப்ரியல். நேற்று சம்பவத்துக்கு பிறகு கேப்ரியல், நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுவும் விசிகாவில் கண்ட்ரோல் பண்ணுறதும், திமுக வந்து விசிகாவை கூட்டு இப்போ இருக்க மாதிரியே ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகிறதும் நடக்க வாய்ப்பே இல்லை. அன்டெனபிள். இது ரெண்டும் இனிமேல் ஒன்றா இருக்க முடியாது. பிகாஸ் த சிச்சுவேஷன் இஸ் பிகமிங் அன்டெனபிள் ஃபார் போத் டிஎம்கே அண்ட் விசிகே. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 24 லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தோம்னா ஒரு சைடில் ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒரு வகையில் திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடில் திருமாவளவன் அவர்களும் மது ஒழிப்பு மாநாடு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. நினச்சாருன்னா ஃபஸ்ட் டேலேயே அதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். அப்புறம் இந்த பிரச்சனை வேற வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க திமுக மேலே ஏதோ ஒரு அழுத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது. எஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க. தட் குட் பி அ ப்ராப்ளம் பிட்வீன் விசிகே அண்ட் டிஎம்கே. ஆர் திரும்ப பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குது, தெரியாது, வி டோன்ட் நோ. ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பெருசாக அவங்களுக்குள்ளே இருக்குது. இல்லாட்டி திரும்ப மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். சி இஸ் தேர் பாலிட்டிக்ஸ் ஃபார் 35 years. முதல் 10 years வந்து நான் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ், லாஸ்ட் 25 years எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கார். would have easily seen 7-8 elections. It's a one of the very level-headed and sharp politicians. இந்த மாதிரி தான் கட்சியில் இருக்க ஒருத்தன், அதுவும் திமுகன்றது வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர் வெல் டிஃபைன்டு. இட்ஸ் அ பார்ட்டி வித் ஷார்ப் மைண்ட், பீப்புள் வித் ஷார்ப் மைண்ட். த பார்ட்டி ரன் பை பீப்புள் வித் ஷார்ப் மைண்ட். பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. 25% தான் ஓட்டு, less than 25% தான். பட் இட்ஸ் அ பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தன்னோட கோர் இன்ட்ரெஸ்ட் they will protect it like anything, their core interests. இது போய் இப்படி சீன்றதுக்கெல்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. அவங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கிறதே அதிகம். why they are keeping quiet under that's also $1 million question. See, no party with self-respect will allow this sort of things by a junior partnerங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐம் நாட் சேயிங் அவன் தூக்கி வெளியில் போடு, அது நான் சொல்லலை, அதெல்லாம் அது என் வேலை கிடையாது. இதை எப்படி திமுக சகிச்சுக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு அப்சர்வராக எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதுக்கு தான் நான் பார்த்த உதாரணத்தை சொன்னேன் உங்களுக்கு. கேட்ட உதாரணம் கூட இல்லை, நான் பார்த்த உதாரணம் வாழப்பாடி ராமராஜ். விடுதலை புலிகள் விஷயத்தில் திமுக ராஜீவ் கொலையில் சம்பந்தம் இல்லை என்று அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும்ட்டார். கூட்டணியில் திமுக கருணாநிதியோட கூட்டணியில் இருந்துக்கிட்டேன். ராஜீவ் காங்கிரஸ், திவாரி காங்கிரஸ் ஒன்று வச்சுருக்கும் போது வாழப்பாடி. அடுத்த நாள் 24 hours கலைஞர் சொன்னார். 7 கட்சி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போனார். அதாவது வந்து பஞ்சிங்காக சொன்னார். ஆனால் வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் எஸ் கன்வேட் த மெசேஜ். கலைஞர் 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடமில்லை, ஒரே வார்த்தை மைக்கில் சொல்லிட்டு ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க. அப்போ சொல்லிட்டு போனார். ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு வழவழன்னு கூட அவர் பேசலை. பெரிய அளவில் சப்சிக்வெண்ட் கொஸ்டின்ஸு கூட அவர் அன்றைக்கி ஆன்சர் பண்ணல. ஏன்னா இந்த மெசேஜ் போய்டுன்ட்டு, மெசேஜ் would have been lost in the dinன்ட்டு கலைஞர் என்ன பண்ணார், மேடையில் பேசினார். அப்புறம் இறங்கி வரும்போது ரிப்போர்ட்டர் சூழ்ந்துக்கிட்டு கேட்டாங்க, இதுதான் ஹைலைட்டாக இருக்கணும்னு. இஸ் அ பார்ன் லீடர், he was a born leader. ஒரே ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இடமில்லை. அந்த கார் கதவை அப்படி திறந்து நின்றுட்டு அப்படி பேசுவார். பேசிட்டு அப்படியே உட்காந்துருவார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பார்ட்டி வித் சச் டால் லீடர்ஸ், அவங்க வழி நடத்தின தலைவர்கள் அப்படிப்பட்ட லீடர்ஸ், இந்த மாதிரியான கிரைசிஸ் வந்து இந்த மாதிரி கிரைசிஸை நிறைய அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூ செட், இது ஓல்ட் ஸ்டேட்மெண்ட், நத்திங் நியூ அண்டர் த சன்ன்ற மாதிரி இது எல்லாத்தையும் அவங்க நிறைய பார்த்தவங்க. 75 years ஆஃப் their எக்ஸிஸ்டன்ஸில், தேவோட 75 years ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் தேவ் சீன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ். அதில் கிட்டத்தட்ட 24-25 years பவரில் இருக்காங்க அவங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக டீல் பண்ணுவாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கிவிங் அ லாங் ரோப் லைக் திஸ்.
இவ்வளோ லாங் ரோப்போ ஸ்டாலின் ஏன் கொடுக்குறாரு? அதை பேசுங்க. மேபி தேவை இருக்கலாம் விசிக்கு. தட் இஸ் த மெயின் இஷ்யூ. எக்ஸாக்ட்லி. அன்றைக்கி காங்கிரஸுக்கிட்ட ஒரு தேவை இருந்த மாதிரி இது ஸ்மாலர் பார்ட்டியாக இருந்தாலும் இட் இஸ் திருமா. வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. பிகாஸ் திருமாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி, திருமாவோட நேச்சரு, இஸ் அ கேம் சேஞ்சர். பர்செப்ஷன் வைஸ் வந்து யூ கேன் மேக் ஆர் பிரேக் எனி அலையன்ஸ். ஏன்னா கூட்டணி அப்படின்றது சங்கிலியில் ஒரு கண்ணி உடஞ்சாலும் மற்றது கண்ணி உடஞ்சாலும் மற்றது செதஞ்சிடும். அது இஸ் அ பவர்ஃபுல் லீடர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு நோன் தலித் ஃபேஸ், த ஒன்லி தலித் லீடர் ஐ கேன் சே. மோடிக்கு அடிபணியாத, பிஜேபிக்கு விலை போகாத, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாஸ்ட் 10.5 years ஆஃப் மோடிஸ் ரெஜிமில், மோடி ரூலில் பிஜேபிக்கு ஹிந்துத்வாவுக்கு விலை போகாத த ஒன்லி தலித் லீடர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேரும் பிஜேபிக்கு விலை போனோம். வெதர் இட் இஸ் மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான், அத்வாலே, உதித் ராஜ், பிரகாஷ் அம்பேத்கர், இந்த மாதிரி வந்து எல்லாம் போனான். அவர் ஒருத்தர் போவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டுக்கு போனாங்க கிருஷ்ணசாமி மாதிரி இருக்கவங்கலாம். ஜான் பாண்டியன். திருமா இஸ் த ஒன்லி லீடர் who did not succumb to பிஜேபி. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி வந்து திமுக அலைன்ஸுக்கு தேவைப்படுது. அதான் நான் சொன்னேன், டிஎம்கே மக்கள் நல கூட்டணி 10 வருஷத்துனால உருவாகும் போது இப்படி தான் இருந்தது. இப்போ 9 வருஷத்துனால திருமாவஸ்தி மேக்னெட், திருமாவை சுற்றி தான் 2 லெஃப்ட்டும் மதிமுகவும் வருது. இப்போ விஜயகாந்தோட பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் தே ஃபேஸ்ட் மாசிவ் டிஃபீட், அது வேறு விஷயம். தே டேஸ்டட் ஸ்வீட் டிஃபீட்ஸ், அது வேறு. பட் அவரால் வந்து அந்த ஒரு ஆன்டி ப்ரோ நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை, சோகால் தேர்ட் ஃப்ரண்ட்டை ஃபார்முலேட் பண்ண முடிஞ்சது, கோபல் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு திருமாவோட ரோல் தான் பெரிய ரோல். ஈ வாஸ் அ மேக்னெட் அட் தட் டைம். இன்றைக்கும் அதுதான் முக்கியம். அதனால தான் வந்து இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து திமுக ஒய் டிஎம்கே இஸ் கீப்பிங் குவைட். அதை பேசுவோமே. எல்லாரும் ஏன் திருமாவை பற்றியும் விசிகே பற்றியும் ஆதவர்ஜனாவை பற்றியுமே பேசுகிறாங்க, விஜயை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ நடந்தும் திமுக ஏன் வந்து அமைதியாக இருக்குது? பேசியாச்சு, எல்லா பேச்சும் பேசியாச்சு. மன்னராட்சின்னு சொல்லியாச்சு. பிறப்பால் ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாது, அதை அனுமதிக்க மாட்டோன்றாரு. யாரை அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியுது. உதயநிதியே சொல்கிறாரு 4000 கோடி சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு குடும்பம் தான், ஒரு மீடியா, ஒரு கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுது, பொலிட்டிக்கல் பவரை வச்சுருக்காரு. யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? இதை பேசி 18 மணி நேரம் ஆக போகுது. ஒய் டிஎம்கே இஸ் கீப்பிங் குவைட்? தே cannot afford to keep quiet, Gabriel. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது வரைக்கும் நடந்தது வேறு. நேற்றைய மீட்டிங்க்கு பிறகு டிஎம்கே has no choice. டிஎம்கே cannot afford to keep quiet. சார், நேற்று நடந்த இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் கடந்த சில மாதங்களாகவே பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருந்தது. விஜய் வராரு, திரும்ப வருவாரா வரமாட்டாரா, இந்த மாதிரி ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருந்தது. முந்தா நேற்று வரைக்கும் இருந்த சூழல் என்னென்னா, விஜய் அப்படின்ற ஒரு பெரிய நடிகர் வந்து பேச போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது லைம் லைட்டை ஆதவர்ஜுனா ஸ்டீல் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா சைடுக்கு திரும்பின மாதிரி இருக்குது. விஜய்ன்ற ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாலும் ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் எப்படி பார்க்குறீங்க இதை நீங்களே சொல்லுங்கள். இல்லை, அதான் அக்டோபர் 27 விஜய் வாஸ் இந்த லைம் லைட் ஃபஸ்ட்டு மீட்டிங். நேற்று வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அன்றைக்கி அவர் ஒரே பிளேயர். அக்டோபர் 27 வாஸ் த லோன் பிளேயர். நேற்று வந்து ஆதவர்ஜுனா ஹேஸ் ஸ்டோலன் த ஸ்டீல்னுவாங்க, ஹேஸ் ஸ்டோலன் த லைம் லைட். ஆதவர்ஜுனா ஹேஸ் ஸ்டோலன் த லைம் லைட். நேற்று வந்து அந்த ஊடக வெளிச்சத்தை ஆதவர்ஜுனா எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா விசிகே உள்ளேருந்து பேசுகிறதால. அவர் விசிகேலேருந்து அவர் தூக்கி, நேற்று காலையில் விசிகேலேருந்து ஆதவர்ஜுனா அவர் நீக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நேற்றுக்கு காலையில் திருமாவளவன் ஆதவர்ஜுனாவை விசிகாவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி இருந்தார்னு வச்சுக்கோங்க. நேற்று ஈவினிங் மீட்டிங்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடச்சிருக்காரு. நேற்று பேசும்போது he was பார்ட் ஆஃப் த விசிகே. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும், இந்த நிமிஷம் 1 மணிக்கு பேசுகிறோம், இன்ன வரைக்கும் அவர் இஸ் பார்ட் ஆஃப் த விசிகே. அதுதான் விஜய்க்கு கிடைக்காத லைம் லைட் நேற்று திருமாவை கிடச்சிது. ஏன்னா விஜய் திமுகவை அட்டாக் பண்ணதுன்றது நியூ பிளேயரா, ஃப்ரெஷ் பிளேயரா. எப்போ? அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் 40 நாளைக்கு முன்னால், கரெக்டாக 40 நாளைக்கு முன்னால். இது an existing political பார்ட்டியில் இருக்கக்கூடிய, not only an existing party but a part of the DMK alliance. அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து தனிப்பட்ட கருத்துன்னு எதுவுமே கிடையாது. திருமா வந்து நல்லா வந்து மக்களை வந்து ஏமாத்துறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு. எது சார் தனிப்பட்ட கருத்து? எது தனிப்பட்ட கருத்து? வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி, ஒரு குடும்பம் வந்து கொள்ளடிக்குது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கருத்தா?
கூட்டணியில் இருந்து அது உங்க தனிப்பட்ட கருத்தா இருந்தா அப்புறம் கூட்டணியை கூட்டணியில ஏன் வச்சிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கவரை எதுக்கு கட்சியில் வச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் அவரையும் கட்சியில் வச்சுப்பீங்க, இன்னொரு பக்கம் அவரோட குற்றம் சாட்டப்படுற கட்சியோடய நீங்கள் கூட்டணியில் இருப்பீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க? எத்தனை நாளைக்கு இந்த ஏமாற்று நாடகத்தை திரும்ப நடத்த போகிறார்? ஒன்று அவர் திமுகவை தேர்ந்தெடுக்கணும், இல்லை ஆதவர்ஜுனாவை தேர்ந்தெடுக்கணும். ஆதவர்ஜுனாவும் கட்சியில் இருப்பாராம், திமுகவோடையும் கூட்டணியில் இருப்பாராம். அந்த கருத்தை பெருதுப்படுத்த தேவையில்லைன்றாரு. எப்படி திமுக பெருதுப்படுத்தாமல் இருக்கும்? ஐ திங்க் இந்த இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பால் இஸ் இன் டிஎம்கே ஸ்கோட். எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது, சைக்கானலிட்டிக்கலாக பார்க்கும்போது, திருமா இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிசல் ஃப்ரம் டிஎம்கே அலைன்ஸ். நல்ல பாயிண்ட் அதுவும். திருமா இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிசல் ஃப்ரம் தி டிஎம்கே அலைன்ஸ். திமுக கூட்டணியிலிருந்து என்னை வெளியேற்றி விடுங்கள் என்று திருமா தொடர்ச்சியாக திமுக தலைமைக்கு மறைமுகமாக சவால் விட்டு கொண்டிருக்கிறார், அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேபி வித் இஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்டில் அவருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். சப்கான்ஷியஸ் கிளியரன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. திஸ் இஸ் அப்சல்யூட், ஆங்கிலத்தில் சொன்னால் திஸ் இஸ் நான்சென்ஸுங்க. நீங்கள் தான் சொன்னல, நீங்கள் நேற்று பார்த்தீங்கல்ல, நீங்கள் வந்து யூஆர் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீச்சை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆதவர்ஜுனாவோட ஸ்பீச்சை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தரவா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு. ஸோ கூட்டணியிலிருந்து அது பேசும்போது மேபி கூட்டணியிலேருந்து வெளில வர்றது அவரோட இன்டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு. அவரோட இன்டென்ஷனா, விசிகாவோட இன்டென்ஷன் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது டோன்ட் யூ திங்க் தட் விசிகேஸ் பொசிஷன் அண்ட் டிஎம் நான் ரெண்டையும் பிரிச்சு அன்டெனபிள். நான் ரெண்டையும் பிரிச்சு அதாவது இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு விசிகே டிஎம்கே கூட்டணியில் தொடர்றதும் டிஎம்கே விசிகே வச்சுக்கிறதும் அன்டெனபிளாக மாறிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா தோணலையா? எனக்கு ஒரே ஒரு ஐடியா என்னன்னா, மேபி திருமாவளவன் அவர்கள் குயிக்காக ஆதவர்ஜுனாவை கட்சியிலேருந்து நீக்கிட்டாருன்னா கேட்சப் பண்ணிடலாமோன்னு தோணுது. நீங்கள் உங்களோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ஸ்டில் யூ சி தட் தேர் இஸ் ஸ்டில் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரெப்ரோச்மெண்ட். விசிகாலேருந்து இப்போ இவர ஆதவர்ஜுனா வெளியில் தூக்கி போட்டாங்கன்னா ரெப்ரோச்மா பாசிபிலிட்டி நீங்கள் நம்புறீங்க. டேமேஜ் கிரியேட் பண்ணால வெளில நிற்கியாச்சுன்னா பிரச்சனை மேபி முடியுமோ அப்படின்னு தோணுது. அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. பட் அது வந்து ஒரு சின்ன ஹோப், உங்களுக்கு சின்ன ஒரு தாட். பட் ஓவராலாக உங்கள் ஃபீலிங் வந்து திஸ் ஃபார் மை கிளாரிட்டி ஐ எம் ஆஸ்கிங், டோன்ட் யூ திங்க் தட் திஸ் இஸ் அன்டெனபிள் ஃபார் டிஎம்கே அண்ட் விசிகே? இப்படியே இது தொடர வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? ஆதவர்ஜுனா அவர்களை வெளியில நீக்கலன்னா அன்டெனபிள். ஆதவர்ஜுனாவை நீக்காம, இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு ஆதவ நீக்காம கூட்டணியிலையும் கண்டினியூ ஆகிறது அன்டெனபிள். கஷ்டம். ஆமா. ஏன்னா அவரு துணை பொசிஷனாக இருக்கும்போது அவரோட வார்த்தைக்கு வேல்யூ இருக்கு. கட்சியோட ஸ்டாண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. எஸ், திஸ் இஸ் த ஹோல் ப்ராப்ளம். இப்போ இது வந்து அவர் வந்து திருமாவோட உள்ள கிடக்கை நமக்கு என்னன்னு புரியல. அவரோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் முதல்ல கேட்டீங்க பேட்டியோட ஆரம்பத்தில், என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு கேட்டீங்க. எனக்கு ஒரு ஆப்ஷனுமே புரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விக்டரி சான்சஸ், இப்போ 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சாங்க, பார்லிமெண்ட்டில் 2 கொடுத்து 2 ஜெயிச்சாங்க, 3 எலெக்ஷனாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே போனாலும் அது நடக்காது. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன கட்சியாக இருந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 3% ஓட்டை வச்சுக்கிட்டு மீடியாவில் ஃபுல்லாக லைம் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, மீடியாவை சுற்றி உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அது ஆச்சரியமாக தான். இவங்களை விட அதிக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸால் தன்னை சுற்றி சுழல வைக்க முடியல. ஆனால் திருமாவால் தன்னை சுற்றி சுழல வைக்க முடியுது. இன்னும் சொல்ல வேணால் பாமக இவங்களோட வாக்கு வங்கி அதிகம். நாம் தமிழருக்கு இவங்களை விட 3 மடங்கு அதிகம். இவங்களுக்கு 2%, விசிகாக less than 2%, வெரஸ் நாம் தமிழருக்கு 8%. இவங்கள மாதிரி 4 times ஓட் பேங்க் இருக்க சீமானால் மீடியாவை தன்னை சுற்றி சுழல வைக்க முடியல. பட் ஜஸ்ட் 2% வந்து திருமாவால் தன்னை சுற்றி மீடியாவை சுழல வைக்க விரும்புது. தட்ஸ் அ பிக் இஷ்யூ. அதாவது வந்து திஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங் திங். அதாவது அது காரணம் வந்து அவரோட கிரெடிபிலிட்டியும், அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதும். ஈ கேன் மேக் ஆர் பிரேக் அலையன்சஸ்ன்றது தான் வந்து கடந்த கால வரலாறு. ஸ்ட்ராட்டஜியாக கரெக்டான இடத்துல அவங்க காயின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மது ஒழிப்பு மாநாடுமே அதே மாதிரி பிரில்லியண்ட்டாக கரெக்டான ஒரு டைமில் தட்டினாங்க. அதே விஷயத்தை சிபிஐஎம் சைட்லேருந்து பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகல. மது ஒழிப்பு மாநாடை திருமா நடத்தும்போது கவர்மெண்ட் ரேட்டில் ஆகுது, சிபிஎம் நடத்தும்போது ரேட்டில் ஆகலை. ஸோ திருமாவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. தெர் இஸ் சம் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஹிம். அவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. பட் இந்த முறை வந்து இஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ் நிச்சயமாக எனக்கு தோணுது. இந்த இஷ்யூவில் அதாவது திமுக வந்து விசிகேக்குள்ளே ஆதவ அர்ஜுன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அலைன்ஸ் விசிகே டிஎம்கே அலைன்ஸ் கண்டினியூ ஆகுறதுன்றது ஐ திங்க் அன்டெனபிள் தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கபிரேஷ்.